வணக்கம். நமக்கெல்லாம் தெரிந்த கமலா காமேஷ் அம்மாவை பற்றி உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தமிழ் சினிமாவில் ஏழை அம்மா, பரிதாபமான அம்மா அப்படின்னாலே கூப்பிடுறா கமலா காமேஷை அப்படின்ற மாதிரி சினிமா வந்துருச்சு இல்லையா? நடிகை கமலா காமேஷை நான் இன்டர்வியூ எடுத்ததும் மறக்க முடியாத ஒரு தருணம். சமீபத்தில் தவறான ஒரு தகவலை சொன்ன உடனே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இதை தாண்டி அவங்களோட நான் பேட்டி எடுத்த பிற்பாடும் கூட அவங்க என்கிட்ட பேசுவாங்க, நானும் அவங்கள்ட்ட பேசுவேன். அந்த அளவுக்கு என் மேலே ரொம்ப பிரியம் உள்ள அந்த அம்மாவுக்கு. கமலா கமேஷ் அவர்களுடைய சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் பக்கம் தான். அவங்க அதுக்கப்புறமா சென்னைக்கு அவங்க அப்பா காலத்திலேயே இப்படி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் காமேஷ் அப்படிங்கிறவங்களை அவங்க திருமணம் செய்துட்டாங்க. அதனால தான் கமலா காமேஷ் அப்படின்னு. காமேஷ் அவர்கள் வந்து நாடகத்துறையில் வந்து இசையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவர். அப்படிப்பட்ட சமயத்தில் எல்லோரோடையும் காமேஷ்க்கு தொடர்பு உண்டு. இந்த சமயத்தில் தான் குடிசை அப்படின்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தை ஜெயபாரதி அப்படிங்கிற இயக்குனர் எடுத்தார். ஜெயபாரதி சமீபத்தில் தான் காலமாக. அந்த ஜெயபாரதி குடிசை படத்தில் கமலா காமேஷை நடிக்க கூப்பிட்றாரு. எனக்கு நடிக்கிறதுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, எனக்கு வேணாங்க அப்படின்றாங்க. ஆனால் ராபர்ட் ராஜசேகரனும் இல்லைங்க நீ நடித்தா நல்லாயிருக்கும், நீங்கள் நடிங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அதன் பிறகு தான் அந்த படத்தில் நடிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியல. குடிசை அப்படிங்கிற அந்த திரைப்படம் கமலா காமேஷ் அவர்களுடைய முதல் படம். அந்த படத்தில் ஹீரோயின் கமலா காமேஷ் தான். கமலா காமேஷ் ஹீரோயினாக தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகறாங்க. இதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நாடகத்திலையும் நடிக்கிறதுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது. நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பக்கம் விசு சாருடைய ட்ராமா, ஒரு பக்கம் வந்து எஸ்வி சேகர் ட்ராமா, ஒரு பக்கம் சோவுடைய ட்ராமா அப்படின்லாம் நடிச்சிட்ருக்காங்க. 6 மணிக்கு ட்ராமா, 3:30 மணிக்கு ஆள் இல்லை நீ தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி டயலாக் பேப்பரை கொடுத்தாக்க 6 மணிக்கு ஸ்டேஜில் நின்று பட்டையை கிளப்புறது கமலா காமேஷாக தான் இருக்கும். அவ்வளோ பிரமாதமான நடிகை அப்படின்னு எஸ்வி சேகரே பாராட்டி சொல்லியிருக்காரு கமலா காமேஷ் பற்றி. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் குடும்பம் ஒரு கதம்பம் அப்படிங்கிற அந்த ட்ராமாவில் வந்து விசு சார் கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க. விசு சார் ஏதாவது காமேஷ் அவர்களுக்கு சினிமாவில் நிறைய பேர் கூட நல்ல பழக்கம் உண்டு. அந்த மாதிரியான ஒரு பழக்கம் வந்து விசு சாருக்கும் காமேஷ்க்கும் உண்டு. அதே போல் பாரதி ராஜா அவர்களுக்கும் காமேஷ்க்கும் உண்டு. விசு சார் வந்து கூப்பிட்டு நாடகத்தில் நடிக்க வைக்கிறாரு. அந்த குடும்பம் ஒரு கதம்பம் திரைப்படம் பார்த்தோம் இல்லையா, அதில் எஸ்வி சேகர் சுகாசினி கேரக்டர் இருக்குல்ல, அதில் ட்ராமாவில் சுகாசினியோடைய கதாபாத்திரத்தை தான் கமலா காமேஷ் பண்ணியிருந்தாங்க. அது படமாக வரும்போது நீயும் படத்தில் நடி அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டதுனால அவங்க அதில் விசு சாருடைய மனைவியாக அந்த படத்தில் நடிக்கிறாங்க. இப்படியே நடிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு நாள், அப்போல்லாம் ட்ராமா வந்து டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும், பிளாக்ல டிக்கெட்டு விற்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவானுச்சு அப்படின்றதையும் கமலா காமேஷ் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த தருணத்தில் ஒரு நாள் ஒரு ட்ராமாவை பார்க்கறதுக்கு பாரதி ராஜா சார் வர்றார். பாரதி ராஜா சார் வந்து பார்த்துட்டு இப்போ ட்ராமா முடிஞ்ச உடனே அந்த பொண்ணை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டோமா, யார் மணின்னு, உன் பேர் என்னம்மா இருக்காங்க? என் பேர் கமலா இருக்காங்க. ஓ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா பல்லாவரத்தில் இருக்கோங்க. அப்படியா, சரி உங்கள் வீட்டுக்காரரை பார்த்து பேசணும் அப்படின்னாங்க. உடனே கூப்பிட்டாக்க காமேஷ் சார் வர்றாரு. காமேஷ் உன் ஒய்ஃபாடா அது அப்படின்னு பாரதிராஜா சார் கேட்குறாரு. ஆமாண்டா அப்படிங்கிறாரு. டே என் படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே போய் தன்னுடைய உதவியாளரை அனுப்பிச்சி கமலா காமேஷை கூப்பிட்டு வா அப்படின்றாங்க. வந்து சொல்ல உடனே கமலா காமேஷ்க்கு ஒன்றுமே தெரியல. பாரதிராஜா சார் வந்து நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்துகிறாரு, நிறைய ஹீரோவை நிறைய ஹீரோயின்களெல்லாம் அறிமுகப்படுத்துகிறாரு. ஒருவேளை நம்மளை வந்து பாரதிராஜா சார் நம்மளை ஒரு ஹீரோயினாக அப்படி நடிக்க வைக்க போகிறார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கனவுகளோடு அவங்க கிளம்பி போகிறாங்க. போனாக்கா அந்த மாதிரி கமலா இந்த மாதிரி இந்த படம் ஒரு பிராமின் சப்ஜெக்டு, கிறிஸ்டின் சப்ஜெக்டு, இவங்க 2 பசங்களுக்கும் ஏற்படுகிற காதல், நீ வந்து பிராமண பையனுடைய அம்மாவா ஒரு மாமியாக, ஏழை மாமியாக நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அட்வான்ஸை கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க. அம்மா கேரக்டரா அப்படின்னு அதிர்ச்சி ஆகிட்டாங்க. வேறு வழியே இல்லை, நடிச்சாகணும். காமேஷோட நண்பரும் கூட பாரதி ராஜாங்கிறவர் எவ்வளோ பெரிய ஆள், நம்ம அவர் படத்தில் நடிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம், ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நடித்தாங்க. அப்போ சொல்கிறாங்க, அலையுலவில்லை படத்தில் அந்த மாமியாக நடிச்சிருக்கேனே, அந்த வயசான மாமியாக கார்த்திக்கோட அம்மாவா,
அப்போ எனக்கு எவ்வளோ வயசு இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து அப்படியே யோசிச்சேன் நான். அப்போ எனக்கு 31 வயசு தாங்க எனக்கு. அந்த படத்தில் அம்மாவா நான் நடிக்கும்போது 31 வயசு தான் ஆகுது. ஆனாலும் நான் அந்த படத்தில் நடித்தேன். ஆனால் அந்த படத்தில் நடித்ததுக்காக எம்ஜிஆர் முதற்கொண்டு, அப்போ சிஎம் எம்ஜிஆர் அவர்கள், எம்ஜிஆர் முதற்கொண்டு எத்தனையோ பேர் வந்து எனக்கு அப்படி ஒரு பாராட்ட கிடைச்சிது. இன்னைக்கு என்னுடைய தமிழ் சினிமா கரியரில் வந்து நான் ஒரு ஏழை அம்மாவா, பரிதாபமான ஒரு அம்மாவா அப்படின்னு எத்தனையோ படங்களில் நடிச்சிருக்கேன். ஆனாலும் கூட எனக்கு ஒரு பெரிய விலாசத்தையும், எனக்கு ஒரு பெரிய அந்தஸ்தையும், பெரிய பெரிய பாராட்டுகளை எல்லாம் கொடுத்ததுங்கிறது அந்த அலைகள் ஓவதில்லை விச்சுவோட அம்மா அந்த கதாபாத்திரம் தான் அப்படின்னு சொல்லி கமலா காமேஷ் அம்மா சொன்னாங்க. கமலா காமேஷ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நடிகையை வந்து இவங்க வந்து விசு படத்தில் நடிக்கிறவங்க, இவங்க இந்த படத்தில் நடிக்கிறவங்கன்னு நம்ம முத்திரையை குத்திட்டோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கமலா காமேஷ் அவர்களை தொடர்ந்து பல டைரக்டர்கள் இன்னைக்கு கூட பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு பண்ணாலும் கூட அவங்களுடைய வாய்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகான ஒரு வாய்ஸ் அது. அந்த கேரக்டரை எந்த கேரக்டராக இருந்தாலும் பிரமாதம் பண்ணக்கூடிய கமலா காமேஷை இன்னைக்கு இருக்கிற இயக்குனர்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். வணக்கம்.